கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்யுங்கிறத பார்க்குறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு 9:43 இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் 2 வருஷம் 2 மாதம் வரைக்கும் தான் உங்கள் ராசியிலே இருக்கார். உங்கள் ராசியில் உங்களுக்கு தெரியும் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதி அப்படின்னா நீங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணி பலன் செய்ய போகிறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. இங்கே சனி பகவானுக்கும் பார்வைகள் உண்டு. தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் அவர் பார்வையிடுகிறார். ஆக இந்த பயிற்சியில் நாம் சனி இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, இதனால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். சனி பகவானால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், கெடுபலன்கள்ங்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கடைசியில் பார்க்குறோம். முதல்ல சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் 12 இந்த சனி உங்கள் ராசிக்கு வர்றார், ஜென்மச்சனியாக வர்றார். ஜென்மச்சனி அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க. முதல்ல அதுக்காக தான் சொல்ல வந்தேன். காரணம் என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும், எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும். ஸோ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்துட்டாலே என்னென்ன நன்மைகள் முதல்ல நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசியில் அவர் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அவரே விரையாதிபதி, அவர் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ சனி பகவான் மகரம், கும்பம் இந்த 2 ராசிக்கு அதிபதியானவர் உங்கள் மீன ராசிக்கு வர்றது ஒரு பக்கம். உங்களுடைய 11ஆம் இடத்துடைய சனி வர்றாரு. வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். என்ன மாதிரியான ஆசைகள் அபிலாசைகள்லாம் பூர்த்தி பண்ணுவார். அவருடைய பார்வை எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். எப்பயுமே 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சனிக்கு இன்னொரு பேர் உண்டு, சோம்பேறித்தனம். ஸோ இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அவரால் அவர் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த அடிக்கடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பயணங்கள் இருக்குது. இந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை பயன்படுத்திங்க. நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள். உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சனி பகவான் உங்களுக்கு அதுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அத்தனைக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக சனி அப்படின்னாலே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, ஏஜென்சி தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணுறவங்களுக்கு நல்லாவே ஏற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், டிஜிட்டல் துறையில் இருக்கிறேன், மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறேன், மீடியா லைனில் இருக்கிறேன், சர்வீஸ் லைனில் இருக்கேன்,
அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்றம் உண்டு. குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் கார்கோவில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இருக்குது. 3ஆம் இடம் தகவல் தொடர்பு. எல்லா விதமான தகவல் தொடர்பையும் யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சியில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு விற்கணும், இடம் மாறணும், அல்லது வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் இருக்குது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகாமல் இருந்துச்சு இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையும் இந்த பயிற்சி ஆரம்பத்திலே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் லைஃப்பில் உங்களுக்கு லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே லவ் பிரேக்கப் பண்ணவங்க மறுபடியும் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் உண்டு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, அல்லது திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு, அல்லது வாழ்க்கையில் எனக்கு திருமணமே வேண்டான்றிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் இந்த பயிற்சி முழுவதுமே திருமணத்துக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குவார். நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கும் நல்லதொரு திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பயிற்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது. அடிக்கடி நீங்கள் ஆலய தரிசனம் உண்டு. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் பெரிய லெவலில் அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு அமையும். ஸோ இது அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய கெரியரில் நீங்கள் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, ஒரு எம்என்சியில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய கெரியரில் பெரிய லெவலில் நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது இது வரைக்கும் வராத மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இன்னர் சேஞ்சஸ் ஏற்படும் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. குறிப்பாக நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலங்களில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறதுல நடைமுறையில் நீங்கள் என்ன ரொட்டீனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதை மட்டும் பண்ணுங்கள். குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி எதுவுமே வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் இது அத்தனை நல்ல பலன்களும் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கெடுபலன்கள் இருக்குன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்காந்துருக்காரு. 11ஆம் இடத்து லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் கூட. அவர் உங்களுக்கு ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு. 12ஆம் இடம். ஸோ விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது தேவையற்ற கவலைகள். ஸோ அங்கே உங்களுக்கு சனி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் எதையாவது இழந்த மாதிரியான ஒன்று பிரச்சனை, அல்லது ஒரு கவலை இருந்தாலும் இன்னொரு கவலை அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் கவலைகளை நீங்கள் தள்ளி வைங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால
இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் என்பது உங்களுக்கு இருக்கும். சரியான தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். யார் மேலேயாவது நம்பிக்கை வைங்க, யாரையும் நம்பாமல் இருக்காதீங்க. சதா சந்தேகம் என்பது வேண்டாம். லைஃப்பில் நம்ம எப்பயாவது யாரையாவது நம்பித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். அதனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாரையாவது நம்பி தான் நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ணுங்கள். தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்களும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் கூட்டுங்க. ரெசிஸ்டன்ஸ் பவர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் இருக்கும். ஏற்கனவே சனி உங்கள் ராசியில் இருக்கார். உங்களுடைய மனசை அவர் ஆளுமை பண்ணுறாரு. ஸோ மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு பக்கம் நல்ல ஒரு நட்புகள் எல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ரொம்ப திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத நீங்கள் ஒபே பண்ணி கேளுங்க. பார்க்கு வேலையை விட்டு அவசரப்பட்டு வெளில வந்துடாதீங்க. நல்ல வேலை கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ அதனால் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் முக்கியம். ஏன்னா சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் இல்லாஸ். ஸோ நம்முடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியம். ஆக எல்லா விதமான உறவுகளையும் இந்த காலத்தில் பணப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த காலகட்டங்களில் நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. நம்முடைய குலதெய்வம் எதுவோ நீங்கள் அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஆன்ம பலத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, பைரவருடைய வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.